ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 18. மன்னர் யயாதி தன் இளமையை திரும்பப் பெறுதல் என்னும் தலைப்பில் பதம் 22. யத் இதம் கூப மக்னாயா பவத்தோ தர்ஷனம் மம நா பிரம்மணோ மே பவிதா ஹஸ்த கிராஹோ மகாபுஜ கஷஸ்ய பார்ஹஸ்ப பத்யஸ்ச சாபாத்யம் அசபம் புரா. வேர்ட் பை வேர்ட் மீனிங். யத் காரணத்தால், இதம் இந்த, கூபமக்னாயா கிணற்றில் விழுந்த, பவத உங்களின், தர்ஷனம் சந்திப்பு, மம என்னுடன், ந இல்லை, பிராமண ஒரு தகுதியுள்ள பிராமணர், மே எனது, பவித்தா ஆவார், ஹஸ்தகிராக கணவர், மகாபுஜ பெருந்தோள் படைத்தவரே, கசஷ்ய கஷனின், பார்ஹஸ்பத்யஸ்ய கற்றறிந்த பிராமணரான தேவகுரு பிரகஸ்பதியின் மகளான, சாபாத் சாபத்தால், எம் அவனை, அசபம் நான் சபித்தேன், புறா முன்னொரு சபயம். டிரான்ஸ்லேஷன். கிணற்றில் விழுந்ததால் உம்மை நான் சந்தித்தேன். உண்மையில் இது தெய்வத்தின் ஏற்பாடாகும். கற்றறிந்த பண்டிதரான பிரகஸ்பதியின் மகனான கசனை நான் சபித்ததால், நான் ஒரு பிராமணரை கணவராக அடைய மாட்டேன் என்று அவனும் என்னை சபித்தான். எனவே பெருந்தோள் படைத்தவரே, நான் ஒரு பிராமணருக்கு மனைவியாவது சாத்தியமில்லை. பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். தேவகுரு பிருகஸ்பதியின் மகனான கஷன் சுக்ராச்சாரியாரின் ஒரு மாணவனாக இருந்தவன். அகால மரணமடைந்த ஒருவனை உயிர்ப்பிக்கும் கலையை அவன் தன்னுடைய குருவிடமிருந்து கற்றறித்தான். மிருத சஞ்சீவினி என்று அழைக்கப்பட்ட இந்த அரிய கலை குறிப்பாக போர்க்காலங்களில் உபயோகிக்கப்பட்டு வந்தது. போரில் வீரர்கள் அகால மரணமடைவது நிச்சயம். ஆனால் ஒரு வீரனின் தேகம் பின்னப்படாமல் இருக்குமானால் அவனை இந்த மிருத சஞ்சீவனி கலையின் மூலமாக மீண்டும் உயிர் பெற்று எழச் செய்ய முடியும். இந்த கலை சுக்ராச்சாரியாருக்கும் மற்றும் பலருக்கும் தெரிந்திருந்தது. பிருகஸ்பதியின் மகனான கஷன் இந்த அரிய கலையை கற்றறிய சுக்ராச்சாரியாரின் மாணவன் ஆனான். தேவயானி கசனை தன் கணவனாக வரிக்க விரும்பினாள். ஆனால் சுக்ராச்சாரியாரிடமிருந்த மரியாதையின் காரணத்தால் கஷன் அந்த குரு புத்திரியை மரியாதைக்குரிய பெரியவளாக கருதினான். எனவே அவளை திருமணம் செய்து கொள்ள மறுத்துவிட்டான். இதனால் கசனிடம் கோபம் கொண்ட தேவயானி தன் தந்தையிடமிருந்து அவன் கற்ற மிருத சஞ்சீவனி கலை பயனற்று போகும் என்று சாபமிட்டாள். இப்படி சபிக்கப்பட்ட கஷன் தேவயானி ஒருபோதும் ஒரு பிராமண கணவனை மணக்க மாட்டாள் என்று பதிலுக்கு அவளை சபித்துவிட்டான். தேவயானி ஒரு க்ஷத்திரியரான யயாதியை விரும்பியதால் தன்னை அவரது உண்மையான மனைவியாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினாள். உயர் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் தாழ்ந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆணுக்கும் இடையிலான திருமணம் பிரதிலோக விவாகமாக இருக்கும் என்றாலும் இது விதியின் ஏற்பாடு என்று அவள் விளக்கினாள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 18. மன்னர் யயாதி தன் இளமையை திரும்பப் பெறுதல் என்னும் தலைப்பில் பதம் 22 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல். ஹரே கிருஷ்ணா.